கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நாங்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாக நாம் எவ்வாறு வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்குகின்ற காரணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவை என்பதனுடைய தலைப்பிலே நாங்கள் சில காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே தேவஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துவதை விடுத்து மற்றைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதையும், தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டு பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எவை கர்த்தருக்கு பிரியமூட்டும் காரியம் என்பதை நமக்கு போதிக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் நாள்தோறும் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, கர்த்தரோடு இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் உறுதுணையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். கடந்த நாட்களிலே நாங்கள் கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே இருக்கின்ற, நாங்கள் தேவனுக்கு பிரியமுண்டாக நாம் நடக்க வேண்டுமானால், தேவனுக்கு பாத்திரராக நாங்கள் இருக்க வேண்டுமானால், முதலாவதாக நாங்கள் கனிகளிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வரங்களை விட கனிகள் அதிகமாக வெளிப்பட வேண்டும் என்று தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே வரங்களை நாடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். வரங்கள் என்று ஊழியர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் வரங்களை பார்க்கிலும் கனிகளை கர்த்தர் விரும்புகிறார் என்றால் இயேசு சொன்னார் என்று சொல்லி நான் உங்களுக்கு என்னுடைய கடந்த ஒளிப்பதிவிலே பேசியிருந்தேன். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னாரே ஒழிய நல்ல வரம் கொடாத மரங்கள் எல்லாம் என்று சொல்லவில்லை. ஆகையினாலே கனிகள் மிகவும் அவசியம். அதனாலே தான் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையும் பொழுது தேவனுக்கு பாத்திரராகவும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் நாங்கள் மாறுகிறோம் என்று பார்த்தோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் எவ்வாறு வளர முடியும் என்றால், வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வேதத்திலே நாம் நேரம் செலவழிக்க வேண்டும், வேதத்தை நாம் படிக்க வேண்டும். இவைகளை நாம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் வாசித்து படித்து நேரம் செலவழிக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு பாடத்திலே ஒரு பிள்ளை நன்காக தேர வேண்டுமானால் அந்த பாடத்தை அவன் உற்சாகமாக விருப்பத்தோடு நேரம் செலவழித்து படிக்க வேண்டும். அதே போலதான் தேவனுக்கு பிரியமாக தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வளர வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நீங்கள் தேவனுக்கு பிரியமுண்டாக நடக்கிறீர்களா, அல்லது தேவனுக்கு பிரியமுண்டாக நடக்க